ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான அறுவடை நம்ம தோட்டத்தில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான அறுவடை தாங்க. சின்ன அறுவடைனாலும் ரொம்ப பிடிச்சமான அறுவடை. என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. பிளாக் பியூட்டி மேலே ரொம்ப நாள் கண்ணாக இருந்தது, எப்படா பெருசாகும்னு சொல்லிட்டு 2 பெருசாகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பெருசு பெருசாக இருக்குங்க 2 கத்திரிக்காய். இது பிளாக் பியூட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அருமைங்க அருமைங்க. ஃபஸ்ட் அறுவடை. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது. அது எல்லாமே இனி பெருசாகுங்க. அதனால் இன்னும் 2-3 நாள் கழித்து பறிச்சோம்னா அதுவுமே இந்த சைஸுக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். இனிமேல் மொட்டுக்கள் எல்லாம் அதில் இருக்குதுங்க. அதெல்லாமே பெருசாகும். அடுத்தது கருவேப்பிலை நம்ம வீட்டு தேவைக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம முறிச்சு எடுத்தாச்சு. இந்த கருவேப்பிலையை முறிச்சு எடுக்க தான் கிளைகள் நிறைய விட்டு நிறைய வருங்க, பிரான்ச்சஸ் எல்லாம். இது ரோஸ்மேரிங்க. எண்ணெய் காய்ச்சறக்கு வேணும், ஹேர் ஆயில் காய்ச்சறக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம ரோஸ்மேரியும் பறிச்சாச்சு. இது வர பறிச்சுட்டு தாங்க இருக்கிறோம். நல்லா படர்ந்து விரிஞ்சு அப்படியே புதர் மாதிரி வந்துடுது. அடுத்தது செம்பருத்தி பூ நம்ம இன்றைக்கி ஒன்று பூத்துருந்தது, அதையும் எடுத்தாச்சுங்க. அடுக்கு செம்பருத்தி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இனிமேல் மொட்டுக்கள் எல்லாம் இருக்குதுங்க. அடுத்து நம்ம இந்த சம்மருக்கு ஜூஸ் போடுறதுக்கு புதினா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி 2 நாளைக்கு ஒருக்கா புதினா கட் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இருந்த கொஞ்சம் புதினாவும் நம்ம எடுத்தாச்சுங்க. இது பாருங்கள், மிளகா எல்லாமே இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி காய்க்கும். அடுத்த செடி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. ரோஸ் எல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. ப்ரக்கோலி நல்லா வளருது. அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டு மாதுளை மரம் பாருங்கள், சின்ன மரம் தான். இப்போ தான் ஒரு 4 காய் பிடிச்சிருக்குது. இனி கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் இருக்குதுங்க. கீரைகள் எல்லாம் பெருச்சாளி தொந்தரவு 2-3 நாளாக காணங்க. என்னமோ விருந்தாளி வீட்டுக்கு போயிட்டாங்க போல். அதனால் கொஞ்சம் பரவாயில்ல, கீரை விட்டு வச்சுருக்குதுங்க. இதுவுமே ஒரு 10 நாள் போனால் ஒன்று அறுவடைக்கு தயாராகிருங்க. இன்னும் சில இதிலெல்லாம் முளைக்கவே இல்லை. 2ஆவது டைம் போட்டது இனிமேல் தான் முளைக்குன்னு நினைக்கிறேன். 2 நாள் தான் ஆயிருக்கு விதை போட்டு. இனிமேல் முளைக்கும். அதை அப்டேட் பண்ணுறேங்க. இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொஞ்சம் போல் ஜூஸ் போட புதினா, அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணேன். அடுத்தது பிளாக் பியூட்டி கத்திரிக்காய், அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி பூங்க. இன்றைக்கான சூப்பரான அறுவடை இது தாங்க. டெய்லியுமே ஏதாவது ஒரு சின்ன அறுவடை கிடச்சிட்டே தாங்க இருக்குது. ரொம்ப ஹாப்பி தாங்க. இன்றைக்கான கொரியர் எல்லாமே மசாலா ப்ராடக்ட்ஸு இன்றைக்கி எல்லாம் சென்ட் பண்ணியாச்சுங்க நல்லபடியாக. உங்களுக்கு மசாலா ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.